ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்எஸ் மணி கனகா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுவையான பருப்பு கிச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். அப்படின்னா நம்ம மெஜர்மெண்ட் படி நம்ம அழகாக ஈஸியாக நம்ம குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கிச்சடி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஜீரகம், சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வத்தல் எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல வரபடி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வந்து சின்ன சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2-3 பேத்துக்கான கிச்சடி தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு எப்போவுமே நம்ம வந்து குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லது. அது கேஸ் ட்ரபிளுக்கு ரொம்ப நம்மளுக்கு உதவி பண்ணும். ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம், குட்டி குட்டி தக்காளி பழம் தான் நான் 2 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் 1 தக்காளி பழம்னா பெரிய தக்காளி பழம் 1 தக்காளி பழம் போட்டால் போதும் கிச்சடிக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டேன்னா கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் கிச்சடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மலாக பண்ணனாலும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடாமலே நீங்கள் கிச்சடி ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான உப்பு நம்மளுக்கு தேவை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிச்சடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் மசாலா, ஸோ அதுவும் கொஞ்சம் 1 டீஸ்பூன், எல்லாமே 1 டீஸ்பூன். ஆனால் காயப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நம்ம இது பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு, ஏன்னா கீழே அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு, அப்புறம் சிறுபருப்பு, அப்புறம் மைசூர் பருப்பு. உங்ககிட்ட மைசூர் பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து சிறுபருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். சிறுபருப்பும் மைசூர் பருப்பும் சேர்த்து நம்ம கிச்சடி பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் 2 பருப்புமே நான் மிக்ஸ் பண்ணி நான் கிச்சடி பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான தண்ணி, நம்ம இதுக்கு வந்து அதிகமாக தண்ணியும் வைக்கலாம், ஏன்னா இதுக்கு கணக்கே கிடையாது. நான் வந்து 3 டம்ளருக்கு மேலேயே நான் தண்ணி வச்சேன். ஏன்னா அது கொலைய நம்மளுக்கு கிச்சடி வெந்து இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனாலே நான் கரெக்டாக 3 விசில் நான் விட்டேன். ஏன்னா 2 விட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க விசில். ஸோ ஆனால் நான் வந்து கிச்சடிக்கு வந்து 3 விசில் விட்டேன். அப்போ தான் அது நல்லா கொலைய வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அப்படியே மேலாக்க தூவிட்டு, ஸோ கிச்சடி வந்து ஃபைனலாக நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஃபைனலாக கிச்சடி ரெடி பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.